இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நிறையவே வந்து நியூ ப்ராப்ளம் வந்து கிரியேட்டட் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று நைட்ல வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூவா ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து செட் பண்ண முடியாது, எரர் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லை, ஸோ நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து எந்த ஒர்க்கையுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் டெம்பரவரி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஸோ உங்களால் ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணவே முடியாது, அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் போடுறீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஓடிபி ஜெனரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் டு சென்ட் ஓடிபி ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி எரர் வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பாஸ்வேர்டு வந்து அப்டேட்டட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களால் வந்து புதுசாக பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாவா நெட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல்லே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண முடியாது, அதே மாதிரி வந்து கிளைம் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, கேஒய்சி கூட உங்களால் வந்து அப்டேட்டட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட்டட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எரர் வந்து வருமே தவிர உங்களால் கேஒய்சியும் அப்டேட்டட் பண்ண முடியாது. அதையும் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கேஒய்சியில் என்னோட பேன் கார்டு நம்பரை வந்து அகைன்ஸ்ட் வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணக்கு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எரர் வந்து இங்கேயுமே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் அக்யூர் வைல் சென்டிங் ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஸோ இது மாதிரி எரர் தான் வரும். உங்களால் வந்து எந்த ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்டையும் இந்த சுச்சுவேஷனில் அப்டேட் பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பிஎஃப் பாஸ்வேர்டை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம், உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து செக் பண்ணிக்கலாமே தவிர ஸோ இப்போதைக்கு உங்களால் எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது. தயவு செஞ்சு யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ திருப்பி ட்ரை பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், கிளைமு, அதுக்கப்புறமா வந்துட்டு கேஒய்சி அப்டேஷன், அப்புறம் பாஸ்வேர்டு கரெக்ஷன் இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா நெட் கனெக்ஷன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து வரதான் செய்யுது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து சரியானதுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கிளைம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போடுறவங்க ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க, அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கையுமே நம்ம வந்து போர்ட்டலில் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டெக்னிக்கல் இஷ்யூனால ஸோ இந்த மாதிரி எரர் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரோ கிளைமோ வந்து பண்ண முடியாமல் ஒரு எரரில் வந்து நிற்கிறீங்களே தவிர உங்களுக்கு மற்றபடி உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.